الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اعلموا أنما الحياة الدنيا لعب ولهو وزينة وتفاخر بينكم وتكاثر في الأموال والأولاد كمثل غيث أعجب الكفار نباته ثم يهيج فتراه مصفرا ثم يكون حطاما وفي الآخرة عذاب شديد ومغفرة من الله ورضوان وما الحياة الدنيا إلا متاع الغرور. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அகிலம் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து வரக்கூடிய அந்த அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது உற்ற தோழர்கள் நல்லடியார்கள் இங்கு குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய தினம் மறுமையை பற்றிய சில விஷயங்களை நமது சிந்தனைக்கு கொண்டு வரலாம் என்று சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நான் இந்த ஓதி காண்பித்த அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். ஏலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துன்யா லஐப், நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை என்பது விளையாட்டாக இருக்கிறது, வலஹு வீணானதாக இருக்கிறது, வஸீனத்துன் அலங்காரமாக இருக்கிறது, வ தஃபாகுருன் பைனக்கும் உங்களுக்கு மத்தியில் தற்பெருமை அடித்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, வ தகாதுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், பிள்ளைகளை கொண்டும் செல்வங்களை கொண்டும் அதிகப்படுத்திக் கொள்வதில் இருக்கிறது. இதற்கு உதாரணம் அந்த மலையை போன்றதாகும், மழையை போன்றதாகும். அந்த மழை பொழிந்த பிறகு பூமியிலிருந்து விளைச்சல்கள் விவசாயிக்காக வெளிப்படுகிறது. அந்த விவசாயி அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். சும்மா யஹீஜு, பிறகு அது காய்ந்து போய்விடுகிறது. ஃபதராஹு முஸ்ஃபர்ரா, நீங்கள் அதை மஞ்சளாக ஆகிவிட்டதை பார்ப்பீர்கள். சும்மா யகூனு ஹுதாமா, பிறகு அது வைக்கோலாக குளமாக அது மாறிவிடுகிறது. வஃபில் ஆஹிரத்தி அதாபுன் ஷதீத், மறுமை நாளிலே கடுமையான வேதனை இருக்கிறது. மேலும் மக்ஃபிரத்தும் மினல்லாஹ், அல்லாஹின் புறத்திலிருந்து மன்னிப்பும், ரிதுவான் அல்லாஹ்வுடைய அருளும் திரு பொருத்தமும் இருக்கிறது. வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது சிறிது காலங்களே ஏமாற்றம் அளிக்கக்கூடிய சிறு காலங்களே என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த உலகம் மறுமை என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு எதிராக இருக்கக்கூடியது இந்த உலகம். அப்போ மறுமையினுடைய சிந்தனையை பற்றி நாம் பேசுவதற்கு முன்பதாக இந்த உலகம் மறுமை வாழ்க்கைக்கு முன்னால் எப்படிப்பட்ட உள்ள வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மறுமையினுடைய நம்பிக்கையை நமக்கு சொல்லுகிற பொழுது அடிப்படையான விஷயங்களை ஒன்றாக சொல்லி காட்டுகிறான். இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கைகளிலே மறுமை நம்பிக்கை என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தனது திருமறையில் பக்ராவினுடைய அந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்திலேயே இறையச்சமுடையவர்களுக்கு இதிலே நேர்வழி இருக்கிறது என்று சொல்லி, அந்த இறையச்சமுடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற பொழுது ஒவில் ஆஹிரத்திஹும் யூகினூன், அவர்கள் மறுமை நாளின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருப்பார்கள் என்று சொல்லி காட்டுகிறான். ஆக எவர்கள் மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் இறையச்சம் உடையவர்கள். ஆக இப்படிப்பட்டவர்கள்தான் அலாஹுதம் ரப்பிஹிம், தன்னுடைய இறைவனுடைய அந்த நேரான வழியில் இருக்கிறார்கள். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆக இந்த மறுமை நம்பிக்கை என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த மறுமை வாழ்க்கை என்பது இந்த உலக வாழ்க்கையை விட சிறந்த ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், வல் ஆஹிரத்து ஹைரும் வாபுகா, மறுமை நாள் தான் சிறந்ததாகவும் நிரந்தரமானதாகவும் இருக்கிறது. அப்போ இந்த உலக வாழ்க்கை என்பது இதைவிட சிறந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நிரந்தரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது, அது மறுமை வாழ்க்கை. அப்போ இந்த உலக வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கைக்கு முன்னதாக ஒன்றுமே இல்லை, சொற்பமானது அற்பமானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆக இந்த உலக வாழ்க்கை சொற்பமானது அற்பமானது என்று இருந்தாலும் அது நிரந்தரமற்றதும் கூட, அழிந்து போகக்கூடியதும் கூட. இது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை கிடையாது. அப்போ இந்த உலக வாழ்க்கை எப்பொழுது நமக்கு சிறந்ததாக அமைகிறது என்று சொன்னால், மறுமை வாழ்க்கைக்காக இந்த உலக வாழ்க்கையை ஆக்கி கொள்வது, அமைத்து கொள்வது நமக்கு சிறந்ததாக இருக்கிறது. அந்த ஒரு வகையில்தான் இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு சிறந்ததாக இருக்கிறது. ஆக மறுமை வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கை ஒன்றுமே இல்லாத ஒன்று தான். ஆக இங்கே நமக்கு எவ்வளவு நேமத்துக்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அதெல்லாம் பெர்மனண்ட்டாக கிடையாது, தற்செயலாக சில நாளுக்கு கொடுத்திருக்கிறான். ஆக நிரந்தரமாக அல்லாஹ்வுடைய நேமத்து நமக்கு கிடைக்கிறது என்பது மறுமை நாளில் தான். ஆக அந்த மறுமை வாழ்க்கைக்காக இந்த உலக வாழ்க்கையை நாம் என்ன செஞ்சுக்கிறோம், அமைத்து கொள்ள வேண்டும். மறுமை வாழ்க்கைக்கு முன்னதாக இந்த உலக வாழ்க்கை எந்த அளவுக்கு உரியது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய ஆட்காட்டி அந்த ஷாதா அந்த இஸ்பா என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்காட்டி விரலை கடலிலே முக்கி எடுத்தால் அவனுடைய கையில் எவ்வளவு நீர் தேங்கி இருக்கும். அதுதான் இந்த உலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கைக்கு முன்னதாக. ஒரு பெரிய கடல், அதிலே முக்கி எடுக்கிற பொழுது கையிலே சில ஒரு துளி அளவுக்கு கூட இல்லை என்று சொல்லலாம், அந்த அளவிற்குத்தான் கையிலே நீர் ஒட்டி கொண்டிருக்கும். ஆக அந்த அளவுக்குத்தான் உலகம் என்பது. மீதமுள்ள அத்துணை கடலும் மறுமை நாளாகும். ஆக உலக வாழ்க்கை என்கிறது மறுமை வாழ்க்கைக்கு உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஆக உலகம்ங்கிறது எந்த அளவுக்கு பெரியதுன்னா, விரலில் ஒட்டியிருக்கக்கூடிய அந்த தண்ணீர் அளவு தான். மறுமை வாழ்க்கை என்பது கடல் அளவு. விரலில் ஒட்டியிருக்கக்கூடிய தண்ணிங்கிறது நீடிச்சிருக்குமா? எவ்வளோ நேரம் இருக்கும்? சிறிது நேரம் இருக்கும், காஞ்சி போயிடும். அதுதான் உலகம். சிறிது நேரம் இருக்கும், காஞ்சி போயிடும். தண்ணீர் எப்படி காய்ந்து போடுகிறதோ, விரலில் ஒட்டிருக்கக்கூடிய அந்த தண்ணி எப்படி காஞ்சி போயிடுதோ, அது மாதிரி உலக வாழ்க்கை அந்த அளவுக்கு தான். ஆனால் கடல் என்பது வற்றாத ஒன்று நம்ம பார்க்குறோம். இதுதான் மறுமை வாழ்க்கைக்கு உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஆக ரெண்டு விதத்தில் நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். ஒன்று குறைந்தது கடல், மலை, கடல் பெரிய அளவில் இருக்குது தண்ணி, விரலில் ஒரு துளி கூட கிடையாது, இப்படி இது ஒன்று. ரெண்டாவது கடல் நீர் வற்றாது, விரலில் இருக்கக்கூடிய தண்ணீர் காய்ந்து போய்விடும் சிறிது நேரத்தில். அப்போ ஆயுள் காலமும் கம்மி, அளவுலையும் கம்மி உலகம் என்பது. ஆக இதுதான் உலகத்தினுடைய நிலையாக இருக்கிறது. ஆக இந்த உலகத்தை இன்றைக்கு மனிதர்கள் பெரிய ஒரு வாழ்க்கையாக, இந்த உலகம்தான் நமக்கு நிரந்தரம் என்பது போல் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அல்ல சகோதரர்களே, இந்த உலகம் என்பது மறுமை வாழ்க்கைக்காக நமக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
மறுமை வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய செயல்பாடுகளை இந்த உலகத்திலே நாம் செய்து கொள்ள வேண்டும், அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் மறந்துட்டு மனிதனாக பிறக்கிறான், ஏதோ விவரம் அறிந்த பிறகு அவன் சிலவற்றை படிக்கிறான் அல்லது ஒரு தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறான், நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறான், நிறைய சம்பாதிக்கிறான், சிலர் சம்பாதிக்காமல் தோல்வியடைகிறாங்க, வீடை கட்டுறாங்க, கல்யாணத்தை பண்ணி பார்க்குறாங்க, சொத்து சேர்க்குறாங்க. இப்படி மனிதன வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் அவனுடைய ஆசைகள் நிறைய இருக்கிறது. அவனுடைய ஆசைகள் நிறைவு பெறாமலேயே மரணம் வந்து விடுகிறது, சென்று விடுகிறான். ஆக இப்படி வாழக்கூடிய இந்த மனிதன் மறுமைக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை பற்றி என்ன செய்யறது கிடையாது, யோசிக்கிறதே கிடையாது. இந்த உலகத்தில் மனுஷன் என்ஜாய் பண்ணுறதுக்காக அனுப்பப்படலை, மாறாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு என்ன வாழ்க்கை முறையை நமக்கு கற்றுந்திருக்கிறாங்களோ அந்த அடிப்படையில் வாழ்வதற்காக என்ன செஞ்சுருக்கிறோம், உலகத்துக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்களும் கூட இந்த மறுமையினுடைய சிந்தனை இல்லாமல் அவங்க இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, மற்ற சிந்தனைகள், பிறருக்கு உதவி செய்யணுங்கிற சிந்தனை இல்லாமல் மனபோன போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பொருளை அபகரிக்கிறாங்க. ஹலால் ஹராம்ங்கிறத பார்க்குறது கிடையாது. எப்படியே சம்பாதிக்கணும், எப்படியே முன்னேறணும், எப்படி ஒரு வீட்டை கட்டணும், எப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும், பின் இன்னொரு தொழில், இந்த தொழில் இருக்கா இன்னொரு தொழில் ஆரம்பிக்கணும், தொழிலை முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும், இப்படித்தான் பார்க்கிறார்களே தவிர இஸ்லாம் இதை தடை செய்யவில்லை, பார்க்கணும் தான். அதே சமயத்தில் இதை ஹலாலான முறையில் அணுக வேண்டும். ஹலாலான முறைகளை இதை நாம் அணுகுவோம் என்று சொன்னால் அதுவும் இபாதத்தாக வணக்கமாக என்ன செஞ்சிடும் ஆகிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு நம்ம கூலியை கொடுக்குறான். ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறத என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். ஆக இந்த உலக வாழ்க்கை என்பது கடலிலே விரலை முக்கி எடுத்த பிறகு விரலிலே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த நீர்த்துளிக்கு சமமாக இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு என்ன செய்கிறோம், இன்றைக்கி முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோடு போய்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு ஆடு ஒன்று இறந்து போய் கிடக்குது. அப்போ அதை சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, தோழர்களே, உங்களில் யாராவது இந்த ஆடை ஒரு திரகம் கொடுத்து வாங்கிறதுக்கு முன் வருவீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, அதை யார் வாங்குவாங்க, அதனால இந்த பயனுமே கிடையாது. அப்போ அதை ஃப்ரீயாக கொடுத்தா எடுத்துக்கிடுவீங்களா, ஃப்ரீயாக கொடுத்தா கூட எடுக்க முடியாத வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ இதுதான் உலகத்தினுடைய நிலைமை. உலகத்திற்கென்று எந்த ஒரு மதிப்பும் கிடையாது அல்லாஹ்வுடைய பார்வையில். ஆக மதிப்பற்ற இந்த உலகத்திற்காக வேண்டி நாம் நமது வாழ்நாள் முழுவதும் என்ன செய்கிறோம், செலவு செய்யக்கூடியவங்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். ஆக மதிப்பற்ற இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நமக்கு வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ அந்த அடிப்படையில் நமது வாழ்க்கையை என்ன செஞ்சுக்கணும், அமைச்சுக்கிறணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் இந்த உலக வாழ்க்கை என்கிறது பெரிதாக இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளர்களுக்கு, காஃபிர்களுக்கு ஒரு மடக்கு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டான். ஆனால் இன்றைக்கி எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்டவர்கள் ஈமான் கொள்ளாதவங்களை பார்த்து கொடுக்கறது கிடையாது, எல்லாத்துக்கும் கொடுக்குறான். ஆக இந்த உலகத்தில் அவர் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை என்கிறது ஒரு 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 ஈயினுடைய ரெக்கைக்கு கூட சமமாக கிடையாது, ஒரு கொசுவினுடைய ரெக்கைக்கு கூட சமமானதாக இந்த உலக வாழ்க்கை இல்லைங்கிறதுனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிர்களுக்கும் அந்த ரிஸ்க் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், கொடுத்துருக்கிறான். இந்த உலகத்திற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு சொன்னால் அதை கொடுக்க மாட்டான், தடை செஞ்சுருப்பான். மறுமையில் அவங்களுக்கு கிடையாது. மறுமை வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யார் அல்லாஹ்வை ஏற்று ஈமான் கொண்டு அவன் சொன்ன அடிப்படையை நமது வாழ்க்கை அமைத்து கொண்டார்களோ அவர்களுக்குத்தான் அங்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்கும், இன்னும் நேமத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். அது அல்லாத காஃபிர்களுக்கு எது ஒன்றுமே அங்கு கொடுக்கப்பட மாட்டாது. அவர்களுக்கு வேதனைகள் தான் இருக்கும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை நமக்கு மறுமை வாழ்க்கைக்காக கொடுத்திருக்கிறான். எனவே இந்த உலக வாழ்க்கை நம்மை மூழ்கடித்து விடாமல் மறுமையினுடைய சிந்தனையோடு என்ன செய்யணும், நம்ம வாழக்கூடியவர்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கைங்கிறது சிறிது காலம்தான் அப்படிங்கிறத இன்றைக்கி மனுஷன் வாயளவில் சொன்னாலும் கூட அதில் உறுதியான நம்பிக்கை இல்லை. உறுதியான நம்பிக்கை இருந்திருந்தால் முறைப்படி என்ன செஞ்சுருவான், தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிடுவான். பயான்கள் சொல்லப்படுது, எல்லாம் கேட்குறாங்க, இந்த காதலை இந்த காதலை விட்டுடுறாங்க. எப்போ நம்புவான்னு சொன்னால் மௌத்து வரும்போது அவனுக்கு நம்பிக்கை வரும். மௌத்து வரும்போது வானவர்கள் தன்னுடைய பார்வைக்கு தெரிந்த பிறகு அவனுக்கு என்ன செய்வான், உறுதியாவான். ஆஹா, வானவர்கள் வந்துட்டாங்க, மௌத்து வரப்போகுது, அவ்வளோதான். அப்போ அவன் புலம்புவான்,
சிறிது அவகாசம் கொடுங்க அப்படி இப்படின்னு அங்கே கொடுக்கப்பட மாட்டாது. ஆக அந்த மரணம் வருவதற்கு முன்னதாக நாம் என்ன செஞ்சுக்கணும், விழித்து கொள்ள வேண்டும். மறுமையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை மனிதன் 20 வருஷமோ 40 வருஷமோ 60 80 வருஷமோ வாழ்கிறான்னா மறுமையில் பார்த்தோம்னா அந்த வாழ்க்கைங்கிறது காலம்ங்கிறது சொற்ப காலமாகத்தான் இருக்கும், சொற்பமான காலங்களாகத்தான் இருக்கும். அப்போ அவன் சொல்லுவான், அன்னகும் யௌம யரவுனஹா லம் எல்பசு இல்லா அஷியத்தன் அவு துஹாஹா. அவங்க அன்றைக்கி என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம உலகத்தில் சில மணி துளிகள் அல்லது முற்பகல் அளவுக்கு உலகத்தில் வாழ்ந்துருக்குறோம். 80 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்துருப்பான். அவன் என்ன நினைப்பான்னா, இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் வாழ்ந்தோம், சில மணி துளிகள் அல்லது முற்பகல் அளவுக்கு தான் என்ன செஞ்சுருக்கிறோம், வாழ்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மனிதன் நினைப்பான். இன்றைக்கே கூட நம்ம இப்போ எனக்கு 55 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பி பார்க்குறேன், திரும்பி பார்த்தா கொஞ்ச நாள் தான், கண்மூடி கண் திறக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கை தென்படுகிறது. அப்போ இப்படி நம்ம வாழ்க்கை மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ இந்த வாழ்க்கையில் நாம் அல்லாஹும் அல்லாஹ் ரசூல் நமக்கு காடி தந்தபடி என்ன செஞ்சோம், நம்ம அந்த வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். ஆக இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கை என்பது கிடையாது, இது குறுகிய வாழ்க்கையாக இருக்கிறது. அப்படிங்கிறத என்ன செய்யணும், மனசில் பதிய வச்சு நம்மால் எவ்வளவு நன்மைகளை சேர்த்துக்கிற முடியுமோ, எவ்வளவு நன்மைகளை சம்பாதித்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை மறுமை வாழ்க்கைக்காக சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கைக்கு முன்னதாக மறுமை வாழ்க்கையில் இருக்கிறது சொர்க்கம் நரகம்ங்கிறது இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை நமக்கு இந்த நான் ஓதி காண்பித்த இந்த வசனத்தில் நமக்கு தெளிவாக சொல்கிறான் பாருங்கள். இந்த உலக வாழ்க்கைங்கிறது வீணானது தான், ஒரு வேடிக்கையான ஒரு வாழ்க்கையாக இது இருக்கிறது. அலங்காரம், மனிதனுக்கு அலங்காரமான பொருட்கள் இங்கு இருக்கிறது. மேலும் தனக்கு மத்தியிலே பண ரீதியாக, செல்வ ரீதியாக, பதவிகள் ரீதியாக பெருமை அடித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். ஆக இந்த பணம், செல்வம், இந்த பொறுப்பு, இந்த பதவி எல்லாமே நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக இந்த உலக வாழ்க்கை அத்துணையுமே அந்த மழை துளியை மாதிரி தான். அந்த மழை பெஞ்ச உடனே விவசாயி சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அந்த விவசாய நிலத்திலிருந்து செடிகள் என்ன செய்யுது, கதிர்கள் முளைச்சி வருது. அதை பார்த்து அவன் சந்தோஷப்படுறான், இந்த முறை நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும், நல்ல விளைச்சல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷப்படுறான். ஆனால் என்ன ஆகுது, கடைசியில் அது பிறகு காஞ்சு போயிடுது. காஞ்சு போய் அது மஞ்சளாக மாறி வைக்கோலாக மாறிடுது. அது விளைச்சல் அதிகமாக இருக்குது, அது ஒரு பலனை கொடுத்து கொண்டே இருக்கும், நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது, சிறிது காலம்தான். எப்படி அந்த விவசாயி சிறிது காலம் சந்தோஷம் அடைகிறாரோ, மகிழ்ச்சி அடைகிறாரோ, அந்த அளவுக்கு தான் இந்த உலக வாழ்க்கைங்கிறது. பிறகு அது மண்ணோடு மண்ணாக ஆகக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு பிறகுதான் அப்போ இதுதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. ஆனால் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு தான் என்ன செய்யுது, 2 விஷயங்கள் இருக்கிறதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த வசனத்தில். என்ன விஷயம் இருக்குது, அதாபுன் வஃபில் ஆஹிரத்தி அதாபுன் ஷதீத், மறுமை நாளில் கடுமையான வேதனை ஒன்று இருக்கிறது, இது ஒரு பகுதி. 2வது என்ன இருக்குது, மக்ஃபிரத்தம் மினல்லாஹி வ ரிதுவான், அல்லாஹ்விடமிருந்து பாவ மன்னிப்பும் அவனுடைய அருளும் இருக்கிறது. இந்த 2 விஷயம் இருக்குது. அப்போ கடுமையான வேதனை யாருக்கு, யாரெல்லாம் இந்த உலக இன்பங்களில் மூழ்கி அல்லாஹுவை மறந்து இந்த உலகத்தில் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு அதாபுன் ஷதீத், கடுமையான வேதனை இருக்கிறது. அல்லாஹ் தனது திருமறையை சொல்லி காட்டுறான், வாசரல் ஹயாத் துன்யா அம்மாமன் தொகா வாசரல் ஹயாத் துன்யா, எவர்கள் தொகா அநியாயம் செய்கிறார்களோ, வரம்பு மீறுகிறார்களோ, இந்த உலக வாழ்க்கையை நிரந்தரமானதாக தேர்ந்தெடுத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஃபைனல் ஜஹீமஹியல் மஅவா, ஜஹீம்ங்கிற அந்த நரகம்தான் தங்குமிடமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக இது யாரெல்லாம் நரகத்திற்கு சென்று விடுவார்களோ அது அவர்களுக்கு நிரந்தரமாக ஆகிவிடும். அதே மாதிரி அம்மாமன் ஹாஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா, எவர்கள் எல்லாரும் அவனுக்கு முன்னால் நிற்க வேண்டுமே, பதில் சொல்ல வேண்டும் என்று பயந்து தீய விஷயங்கள், மானக்கேடான விஷயங்களை விட்டு விலகி செயல்படுகிறார்களோ அவர்களுடைய தங்குமிடம் சொர்க்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக இதுதான் அங்கு நிரந்தரமானதாக இருக்குது. எப்படி இந்த உலக வாழ்க்கைங்கிறது குறுகியதாக இருக்கிறதோ அது மாதிரி அல்ல மறுமை வாழ்க்கை என்பது.
அங்கே கிடைக்கக்கூடிய அந்த சொர்க்கம்ங்கிறது ஒரு குறுகிய இடம் அல்ல, அது மிக பெரிய நீண்டதாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பற்றி நமக்கு திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். வ ஜன்னத்து அர்துஹஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அந்த ஜன்னத்தினுடைய அகலம்ங்கிறது வானம் பூமி அளவுக்கு அகலமானது. அது எவ்வளவு நீண்ட தூரங்கிறது சொல்லலை, அதனுடைய அகலமே எவ்வளோ இருக்கும், வானம் பூமி அளவுக்கு இருக்கும். அப்போ நீளத்தை நம்ம என்ன செய்யணும், கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். கற்பனை செய்ய முடியாத அளவுக்குத்தான் அந்த ஜன்னத்துங்கிறது என்ன செய்யுது, இருக்குது. ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறந்ததாக அந்த சொர்க்கம்ங்கிறது இருந்து கொண்டு இருக்கிறது தான் பார்க்குறோம். ஆக அந்த சொர்க்கத்திலே செல்வதற்காக இந்த உலக வாழ்க்கையை என்ன செஞ்சுக்கணும், நம்ம பயனுள்ளதாக ஆக்கி கொள்ளணுங்கிறத பார்க்குறோம். ஆக மனுஷன் மறுமை நாளில் அவனுக்கு அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கம் நரகத்தை பார்த்த பிறகு அவன் சொல்லுவான், மா யுவாதூன, அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது அவர்களுக்கு கண்ட பிறகு சொல்லுவார்கள், லம் எல்பசு இல்லா சாத்தம் மின் நஹார், பகலில் ஒரு சில மணி நேரங்கள் தான் உலகத்தில் தங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அப்படி தான் இந்த உலக வாழ்க்கை என்ன செய்யுது நமக்கு இருக்குது. அதனால் உலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கைக்கு முன்னதாக சிறிதாக மதித்து அதனுடைய அலங்காரங்களிலும் நாம் விழுந்து விடாமல் அல்லாஹுவை நாடியவர்களாக என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். இருந்து அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். சொர்க்கத்தில் ஒரு சாட்டை அளவுக்கு ஒரு இடம் கிடைக்கிறதுன்னு சொன்னால் அது இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ளவையை விடவும் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. மௌது சௌத்தி ஃபில் ஜன்னா ஹைரும் மினத் துன்யா ஒமா ஃபீஹா, இந்த உலகத்தை விடவும் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை விடவும் சிறந்ததாக இருக்குதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆக அவ்வளவு விலை மதிப்பற்ற ஒரு இடமாக அந்த சொர்க்கம்ங்கிறது என்ன செய்து இருக்குது. சொர்க்கத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக நுழையக்கூடியவர், சொர்க்கத்திலேயே கடைசி அந்தஸ்து கடைசி தரம் உள்ள அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியாக சொர்க்கம் சொல்லக்கூடிய மனிதருக்கு கூப்பிட்டு சொல்லுவான், உனக்கு எப்படிப்பட்ட சொர்க்கம் வேணும் அப்படிங்கிறத நீ கற்பனை பண்ணிக்கணுவான். அப்போ இந்த மனுஷனால் எவ்வளோ கற்பனை பண்ண முடியும் அவ்வளோ கற்பனை பண்ணுவான். உலகம் வானம் பூமி அளவுக்கு எனக்கு சொந்தமான இடம் வேணும், அத்தனையும் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும், நான் சொல்கிறது தான் அங்கே கேட்கணும், என்னுடைய சட்டம் தான் அங்கே இருக்கணும், நான் நினைக்கிறபடி தான் அங்கே எல்லாமே நடக்கணும். இப்படி மனிதன் செய்கிறான், கற்பனை பண்ணுறான். கற்பனை பண்ண அல்லாஹ் சொல்லுவான், நீ எவ்வளவு வேணும்னு சொல்லி கற்பனை பண்ணையோ, எவ்வளவு நியமத்துக்கள் வேணும், சிறப்பு நியமத்துக்கள்லாம் வேணும்னு சொல்லி கற்பனை பண்ணையோ, இதை விட 10 மடங்கு உனக்கு நான் தருகிறேன்னு சொல்லி அல்லாஹ் கொடுப்பானான். அதுதான் சொர்க்கத்திலேயே லாஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு நியமத் அந்தஸ்து. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளை பற்றி சொர்க்கத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், சொர்க்கத்தில் என்னென்ன கிடைக்குங்கிறத உங்களால் கற்பனையே பண்ண முடியாதுங்கிறான். கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அதில் நியமத்துக்களை நாம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கிறான். அப்போது இதெல்லாம் நமக்கு இந்த உலக வாழ்க்கையை எந்த அளவுக்கு நாம் அந்த சொர்க்கத்துக்காக பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு வலியுறுத்துது. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையினுடைய நம்பிக்கையை பற்றி நமக்கு பல இடங்களில் வலியுறுத்தி சொல்லி காட்டுறான். மறுமை வாழ்க்கையை நம்புகிற பொழுது அவரிடம் நிறைய நன்மையான விஷயங்கள் ஏற்படுது. மறுமை வாழ்க்கையில் நம்பிக்கை கொள்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கையில் நிறைய நன்மையான விஷயங்கள் ஏற்படுது. ஒன்று, அதற்கு முக்கியமாக இருக்கக்கூடியது அந்த மறுமை வாழ்க்கையை உறுதியாக அவன் நம்பணும். இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்படிங்கிறத நம்பணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை வலியுறுத்தும் விதமாக பல இடங்களில் பல வசனங்களில் சொல்லி காட்டுறான். நிச்சயமாக இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு பல இடங்களில் சொல்லி காட்டுறான். இறந்த பிறகு நாம் உங்களை உயிர்ப்பிப்போம் என்பதை நமக்கு சொல்லி காட்டுறான். சில சம்பவங்களில் இறந்தவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி உயிர்ப்பிக்கிறான் அப்படிங்கிறத செயல் ரீதியாகவும் காட்டியிருக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ் இறந்த பிறகு எப்படி அவற்றை நீ உயிர்ப்பிக்கிறாய் என்பதை நான் பார்க்கணும், எனக்கு காட்டுன்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், என் மேலே நம்பிக்கை இல்லையாங்கிறான். நம்பிக்கை இருக்கிறது, மன திருப்திக்காக எனக்கு காட்டு அல்லான்னு கேட்குறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லான்னு அவங்களுக்கு பேர், அல்லாஹுடைய நேசர், அல்லாஹுடைய நண்பர்னு சொல்லலாம்.
இப்போ அவங்களுடைய அந்த வேண்டுதலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றுகிறான். எப்படி நிறைவேற்றுறான் சொல்கிறான், இப்ராஹிம்களே நீங்கள் என்ன செய்யுங்க, 4 பறவைகளை பிடிச்சி வளர்த்துவாங்க, வளர்த்து அதை நீங்கள் கூப்பிட்டா ஓடி வரணும். அந்த மாதிரி அதை என்ன செய்யுங்க, பழக்கப்படுத்துங்க, வளருங்க. வளர்த்த பிறகு அதை அறுத்து அதனுடைய மாமிசங்களை ஒன்றோடு ஒன்று கலந்து பிறகு அதை 4 கூறுகளாக ஆக்கி உயரமான இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு அந்த பேர்களை சொல்லி நீங்கள் அலைங்க, அவைகள் உங்களிடம் பறந்து ஓடி வரும்னு சொல்கிறான். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னா செய்கிறாங்க. அந்த பறவைகளில் கூப்பிடும்போது அந்த மாமிசங்கள் தனித்தனி எல்லாம் கலந்து தானே இருக்குது. அந்த மாமிசங்கள் அவருடைய கண்ணுக்கு முன்னதாகவே, அவர் கண் முன்னே இதெல்லாம் நடக்குது. அவைகள் ஒன்று சேருகிறது, ஒன்று சேர்ந்து அந்த பறவையாக மாறி அவரிடம் பறந்து வருகிறது. அப்போ இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்ததாக குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுறான். இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறான், மறுமை வாழ்க்கையை பற்றி அந்த உறுதியான நம்பிக்கை நமக்கு வரணும். இறந்த பிறகு கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அல்லாஹ் இப்படித்தான் உயிர்ப்பிக்கிறான் அப்படிங்கிறத நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுறான். இப்போ இவைகளை நாம் படித்து அறிந்து நாம் நமது உள்ளத்திலே மறுமை பற்றிய அந்த சிந்தனையை உறுதிப்படுத்திக்கிறணும். அதே மாதிரி ஒரு நல்ல மனிதருடைய ஒரு சம்பவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுறான். அந்த நல்ல மனிதர் ஒரு கிராமத்தை ஒரு ஊரை கடக்கிறாரு. அந்த ஊர் செல்வ செழிப்பாக ஒரு காலத்தில் இருந்தது. பிறகு அல்லாஹ்வுடைய ஏதோ ஒரு வேதனை அங்கே வந்து அந்த ஊரார்கள் அழிக்கப்படுறாங்க. அழிக்கப்பட்டு எந்த அளவுக்கு அழிக்கப்பட்டுட்டாங்கன்னா, நேற்றைய தினம் இங்கு மக்கள் வாழ்ந்தார்களா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அது தரைமட்டமாக்கப்பட்டுச்சு. இப்போ அதை பார்த்து அந்த நல்ல மனிதர் சொல்கிறார், அல்லாஹ் இவர்களை எப்படித்தான் எழுப்புவானோ என்று. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த மனிதருக்கும் காட்டுறான், அந்த நல்ல மனிதருக்கும் நான் எப்படி எழுப்புவேங்கிறத அங்கே காட்டுறான். என்ன செய்கிறான், அவர் ஒரு கோவேறு கழுதையில் பயணம் பண்ணியிருக்கிறாரு, உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டு. அவர் என்ன செய்கிறான், அமாத்தகு மியாத்த ஆமீன், 100 வருடங்கள் அவரை மௌத்தாக்கிடுறான். 100 வருடங்கள் கழித்து இப்போ சும்மா பாசா அவரை எழுப்புறான். எழுப்பிட்டு ஃபந்துர் இலா தாமிக், மனிதரே உங்களுடைய அந்த சாப்பாடு கொண்டு வந்திருந்தீங்களா அதை பாருங்கங்கிறான். அதை பார்த்தா அப்படியே என்ன செய்யுது, கெட்டு போகாமல் அப்படியே இருக்குது. இப்போ அதுக்கு முன்னதாக அல்லாஹ் கேட்குறான், நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே தங்கியிருந்தீங்க, சில மணி துளிகள், சில நேரங்கள் அப்படியே கண் அசந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ தான் சொல்கிறான், நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த சாப்பாடை பாருங்கள், அந்த சாப்பாடு அப்படியே இருக்குது. ஃபந்துர் இலா ஹிமாரிக், நீங்கள் பயணம் செய்து வந்த அந்த கழுதையை பாருங்கள், அந்த கழுதை அங்கே காணோம். பார்த்தா தரையோடு தரையாக என்ன செய்யுது, படுத்த அந்த அடையாளம் தெரியுது, அங்கங்கே மக்கி போன எலும்பு துண்டுகள் இருக்குது. பிறகு அந்த மனிதருக்கு சொல்கிறான், நீங்கள் கேட்டீங்களே எப்படி அல்லாஹ் உயிர்ப்பிப்பான்னு, பாருங்கள் இந்த கழுதையை பாருங்கள், உங்கள் கண்ணுக்கு முன்னாலே நாம் என்ன செய்கிறோம், எழுப்புறோன்னு சொல்லி அந்த கழுதையை அந்த மனிதருக்கு முன்னதாக உயிரோடு எழுப்புறான். இது குர்ஆனில் சொல்லப்பட்ட நமக்கு சம்பவம். ஆக இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இறந்தவர்கள் நாம் உயிர்ப்பிக்கிறோங்கிறத நாம் உறுதியாக நம்பணுங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அஸ்ஹாபுல் கஹ்ஃப்ங்கிற அத்தியாயம் நீண்ட ஒரு சம்பவம். அதில் வந்து மக்கள் அன்னைக்கு ஓரிரை கொள்கை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், மறுமை வாழ்க்கையை நம்பாதவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு பாடம் போட்டணுங்கிறதுக்காக ஓரிரை கொள்கையை நம்பிக்கை கொண்ட சில இளைஞர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுமார் 300 வருடங்களுக்கு மேலாக அந்த குகையிலேயே மரணமடைய செஞ்சிட்டான். பிறகு அவங்கள எழுப்பி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, தூங்கிட்டோம் போல இருக்குது, 1 மணி நேரம் ஆச்சு போல இருக்குது, எவ்வளோ நேரம் தூங்கியிருப்போம், பேசிக்கிறாங்க. பேசும்போது சொல்கிறாங்க, என்ன சில மணி நேரம், பாதி இரவு ஒரு இரவு இப்படி தூங்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வெளியில் போன பிறகு தான் அவங்களுக்கு தெரியுது, 300 வருடங்கள் காலங்கள் மாறிப்போச்சு, மக்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாறிப்போச்சு. அன்னைக்கு மக்கள்கிட்ட ஒரு பெரிய விஷயமாக பேசப்படக்கூடியது என்னவாக இருந்துச்சுன்னா மறுமை வாழ்க்கையை பற்றி தான். அப்போ அன்னைக்கு அவங்கள எழுப்பி மறுமை வாழ்க்கைங்கிறது இருக்கிறது, அல்லாஹ் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி பெற்றவன்கிறத அன்னைக்கு உறுதிப்படுத்துகிறான் அந்த சம்பவத்தின் மூலமாக. ஆக இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்கிறதுங்கிறத நமக்கு உறுதியாக நம்பணுங்கிறதுக்காக வேண்டி இது மாதிரியான சம்பவங்கள் நமக்கு சொல்லி காட்டுறான். இப்படி நம்பிக்கை இருந்தால் நம்மிடத்தில் சில மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். அப்படி வந்துச்சுன்னா தான் நம்ம உறுதியாக நம்புகிறோன்னு அர்த்தம். என்னென்ன மாற்றங்கள் வரும், நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்போம், நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்போம்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில் சொல்லி காட்டுறான், வமன் அராதல் ஆஹிரத சாலஹா சாயஹா, எவனொருவன் மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்று அராத நாடுறான்னு சொன்னால் உறுதியாக நம்புகிறானோ அவன் அதற்காக வேண்டி முயற்சிகள் செய்வான். அந்த மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி முயற்சிகள் என்ன செய்வான். இப்போ மறுமை வாழ்க்கைக்கு என்ன முயற்சி நம்ம செய்யணும்? நல்ல அமல்கள் செய்யணும். அதுதான் ஒரு முக்கியமான முயற்சியாக செய்து இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடுவதற்கு நல்ல அமல்கள் செய்யணும். நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக என்ன செய்யணும்? நம்ம இருக்கணும். நல்ல அமல்கள் என்று சொன்னால் அல்லாஹ் விதித்த கடமைகள், அவைகளை நிறைவேற்றணும். மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றணும். இதெல்லாம் நல்ல அமல்கள் என்ன செய்யுது. இது போல மாதிரியான செயல்பாடுகள் அத்தனையுமே நல்ல செயல்கள் என்ன செய்யுது நமக்கு வருது. ஆக உறுதியாக நம்பிக்கை நம்ம கொள்கிற பொழுது அதற்காக வேண்டி முயற்சி செய்யக்கூடியவனாக இருப்பான். வான் லைசலில் இன்சானே இல்லா மாசா, மறுமை வாழ்க்கையில் மனிதன் எவ்வளவு முயற்சி செய்தானோ அதற்குரிய கூலி அங்கே செய்வான், பெற்றுக்கொள்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்லி காட்டுறான், ஃபமன் சகுலத் மவாசீனுஹு, அதாவது எவனொருவன் கடுகளவு நன்மை செய்திருந்தாலும் அதனுடைய கூலி அங்கே செய்வான், மறுமையில் பெறுவான். கடுகளவு தீமை செய்திருந்தாலும் அதற்குரிய கூலியை அங்கே செய்வான், பெறுவான். ஆக நன்மையான விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். எப்போ இதை உறுதியாக நம்புகிறப்போ. பிறகு அவனிடம் தவறுகள் ஏற்படுறப்போ தௌபா செய்யக்கூடியவனாக இருப்பான். அப்போ உண்மையான ஈமான் விசுவாசியாக இருந்தாலும் அவனிடம் மனிதனுங்கிற முறையில் அவனுக்கு என்ன செய்யலாம், தவறுகள் ஏற்படலாம். இந்த ஷைத்தானுடைய தீண்டுதலால் அவனுக்கு என்ன செய்யலாம், தீங்குகள் ஏற்படலாம். தவறான செயல்களில் அவன் இறங்கி விடலாம். அப்போ உடனே என்ன செய்வான், தான் செய்த அந்த தவறை நினைவு கூறுவான், அல்லாஹ்விடம் மன்றாடுவான், தௌபா செய்வான். ஆக இந்த தௌபா செய்யக்கூடிய விஷயங்களில் அவங்க என்ன செய்வாங்க, ஈடுபடுவாங்க. இதெல்லாம் வறுமையை நம்பக்கூடியதன் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மையான விளைவுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மனிதன் என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கையில் தீமை, கஷ்டங்கள், துன்பங்கள் இதெல்லாம் வரத்தான் செய்யும். அப்போ ஈமான் கொண்டுட்டால் மட்டும் நமக்கு துன்பங்களை வராதுங்கிறது இல்லை, கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அந்த மாதிரியான முசீபத்தான நிலைகளில் பொறுமையை கையாளக்கூடியவனாக இருப்பான். உண்மையில் அவன் வறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடியவனாக இருந்தால் அவனுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள், துன்பங்கள், அந்த துயரங்கள்மா அந்த மாதிரியான நேரங்களில் அல்லாஹ்வை சார்ந்து நின்று அந்த தீமைகளை இருந்து வெளிவருவதற்கு முயற்சி செய்வான். அதே சமயத்தில் பொறுமையையும் அவன் கடைப்பிடிப்பான். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவன் என்ன செய்வான், இருப்பான். அடுத்ததாக ஒரு நன்மையான விஷயம் என்ன ஏற்படும் அப்படின்னா, கனாத்துன்னு சொல்லுவாங்க, போதுங்கிற ஒரு மனது, போதுங்கிற அந்த மனசு அவனிடம் என்ன செய்யும், ஒரு முயற்சி செய்வான். சம்பாதிக்க முயற்சி செய்ய சொல்கிறது, சம்பாதிக்க சொல்கிறது, எல்லாம் செய்ய சொல்கிறது. அதே சமயத்தில் எவ்வளவு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு அவன் போதுங்கிற ஒரு மனது உடையவனாக என்ன செய்வான், இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் ஒரு மூமின் எப்படி வாழணும் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தோலில் கை வச்சுட்டு சொல்கிறாங்க, இந்த உலக வாழ்க்கை என்கிறது இல்லா கராக்கிபின் இஸ்ததல்ல தஹத ஷஜரத்தின் சும்மராக வ தரகஹா. ஒரு பயணம் செய்யக்கூடியவன் வெயிலேருந்து களைப்பாறுவதற்காக ஒரு மரத்தடியில் தங்குறான், பிறகு சிறிது நேரம் ஓய்வு எடுக்கிறான், பிறகு அதை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிடுறான். இப்படித்தான் உலக வாழ்க்கையில் ஒரு மூமின் வாழணும் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. மேலும் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, அதாவது குன் ஃபித் துன்யா க அன்னக கரீபுன் அவ் ஆபிரின் சபீல். இந்த உலக வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு கரீபுன் அந்நியராக இருக்கணும், அல்லது ஒரு பாதையை கடந்து பயணம் செய்யக்கூடியவரை போன்று இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆக இந்த உலக வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு மனிதன் வாழணும், அவனுக்கு தேவையான அவசியமான விஷயங்களை எடுத்துக்கொள்வது போதுமானதாகும். ஆக இந்த அளவுக்கு இலகுவான முறையில் வாழ்வது சிறந்ததாக இருக்கிறது.
இப்படி ஒரு மூமின் இருக்கணும் அப்படிங்கிறத உலகத்தில் நம்ம அதுக்கு பின்னால் அதனால் பணம் சம்பாதிக்கக்கூடாது சேர்க்கக்கூடாதுன்னு இல்லை, பணத்துக்கு பின்னாலே போய் இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கிடக்கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு இப்படி சொல்லி காட்டுறாங்க. ஆக ஒரு உண்மையான மூமின் இந்த அடிப்படையில் அவன்கிட்ட இருக்கும். அவனுக்கு போதுங்கிற அந்த மனப்பான்மை, அந்த மனசு அவனிடம் என்ன செஞ்சிடும், வந்துடும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக இப்படி அவன் செய்யக்கூடிய வியாபாரத்தில் ஹலால் ஹராம் என்ன செய்வான், பேணுவான். பிறரை ஏமாற்றாத ஒரு நிலையை அவனும் கடைப்பிடிப்பான். பிறருடைய சொத்தை அபகரிக்க மாட்டான், மோசடி செய்ய மாட்டான். இதெல்லாம் அவங்ககிட்ட என்ன செய்யும், ஏற்படும். ஹலால் ஹராம சம்பாத்தியத்தில் பார்ப்பான். ஏன்னா மறுமை நாளை விசாரிக்கப்படக்கூடிய அந்த 5 விஷயங்களில் ஒன்று எப்படி சம்பாதித்தா எப்படி செலவு செய்தாங்கிற ஒரு கேள்வி என்ன செய்து இருக்குது. ஆக இந்த ஹலால் ஹராமை பேணக்கூடியவராக அவன் இருப்பான். ஆக இப்படி பல நன்மைகள் அவனிடத்தில் என்ன செய்து ஏற்படுது. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, யார் மறுமை நாள் மீது நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு நுஹையன்னஹு ஹயாத்தன் தொய்யிபா, ஒரு சிறந்த நல்ல வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் வசனத்தில் நமக்கு என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். மேலும் இறுதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபமன் ஸுஹிஹானின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், இந்த மறுமை வாழ்க்கையின் மீது உறுதியான அந்த நம்பிக்கை கொள்கிறதுங்கிறது உண்மையான வெற்றிங்கிறது என்ன அப்படின்னா, நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற்று சொர்க்கத்தில் நுழைவது தான் உண்மையான வெற்றியாக இருக்கிறது. ஆக இந்த ஒரு வெற்றியை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது இந்த மறுமை வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. அதனால் இந்த மறுமை வாழ்க்கையின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு அந்த சிந்தனையோடு வாழுகிற பொழுது நமக்கு இந்த விதமான நன்மைகள் எல்லாம் செய்து ஏற்படுங்கிற பார்க்குறோம். ஆக இந்த மறுமை சிந்தனையை நாம் வளர்த்து கொள்வதற்காக குறிப்பாக 3 விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய உள்ளத்தில் இந்த மறுமை சிந்தனைகள் என்ன செய்யும், ஏற்படும். ஒன்று, மௌத்தை நினைவு கூறுவது. மௌத்தை என்ன செய்யணும், நினைவு கூறுறது. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. மௌத்தை நினைவு கூறுவதனால் மனிதனுக்கு உலக வாழ்க்கையை துறந்து மறுமை வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் என்ன செய்து அவனுக்கு கிடைக்கப் பெறுகிறது. அதே மாதிரி ஜியாரத்து செய்வதன் மூலமாக மௌத்தை அவன் நினைவு கூறுகிறான். மரணம்ங்கிறது திடீர்னு வரக்கூடியது. அதற்கு முன்னதாக நாம் நிறைய விஷயங்களை, நன்மையான விஷயங்களை சேர்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஜியாரத்து செய்வதன் மூலமாக மரணத்தை நினைவு கூர்ந்து நாம் என்ன செய்யணும், மறுமை சிந்தனையை ஏற்படுத்திக்கிற முடியும். அடுத்து 3ஆவதாக மறுமையை பற்றிய, அல்லாஹுவை பற்றிய விஷயங்கள், ஆயத்துகள், குர்ஆனுடைய வசனங்கள், ஹதீஸுகள், பயான்கள் இவைகள் என்ன செய்யணும், கேட்பதன் மூலமாகவும் நாம் என்ன செய்யலாம், மறுமையினுடைய சிந்தனையை நம்ம ஏற்படுத்திக்கிற முடியும். அதனால் இந்த அடிப்படையில் மறுமையுடைய சிந்தனைகளை நம்ம உள்ளத்தில் ஆழமாக பதிய செய்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டி தந்த அடிப்படையில் என்ன செய்யணும், நமது வாழ்க்கையை அமைச்சுக்கிறணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழுகின்ற வரையிலும் ஈமானோடும் இஹ்லாஸோடு மறுமையுடைய சிந்தனையோடு நல்ல விஷயங்களை பேணி நடக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி தந்தல்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.